Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் லெசன்ல இருந்து ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக 20 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் நம்பர் 21 இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the position vector of a particle is given by r vector equal to 2t I cap plus 3t square j cap minus k cap. Calculate the velocity and speed of the particle at any instant time t. Calculate the velocity and speed of the particle at time t equal to 2 seconds. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட்டிக்கிளோட பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டைமில், அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைம் வந்து 2 செகண்ட்ஸ் இருக்கும்போது வெலாசிட்டி என்ன ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ நம்ம கேட்குற கொஸ்டின், ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2t I cap plus 3t ஸ்கொயர் j cap minus 5k cap. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வெலாசிட்டி அட் இன்ஸ்டன்ட் டைம் t. ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா என்னது, v வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் பை dt. அப்போ என்ன வரும், d பை dt ஆஃப் 2t I cap plus 3t ஸ்கொயர் j cap minus 5 cap. ஸோ இதுதான். ஸோ அப்போது இதை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எடுத்து எடுக்கலாம். ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம், எக்ஸ் பவர் எண்ணுக்கு. ஸோ எக்ஸ் பவர் என் அப்படின்னா என்ன பண்ணுவோம், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அதுதான் ஃபார்முலா. ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைம் இருக்கிறதுனால தான் வேரியபிள்ஸ். இங்கே வெறும் டி மட்டும் இருக்குது. அப்போது கான்ஸ்டன்ட் 2 அப்படியே போட்டுக்கோங்க. டீயை பண்ணால் என்ன வரும், டீயோட பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 இன்ட்டு டி பவர் 1 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், டி பவர் 0. ஆன்சர் இஸ் 1. அப்போ 2 இன்ட்டு 1 I cap ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு டி பவர் 2 மைனஸ் 1. அதனால் பவரில் 1 இருக்கும். ஸோ 2t j cap. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2I cap ப்ளஸ் 6t j cap. ஸோ இதுதான் வெலாசிட்டியோடைய வேல்யூ. ஸோ இந்த டைம், அதாவது அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் t, ஏதோ ஒரு டைம் டீயில் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். அதில் நமக்கு ஸ்பீடும் வேணும். ஸ்பீடுனா என்னது, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம், வெக்டர்ஸ்க்கு அதோடைய காம்போனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுப்போம். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6t ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 6t ஸ்கொயர். இது அப்படியே வச்சுக்கலாம். 6 பண்ணோன்னா என்ன வரும், 36. ஓகே, ஸோ ஆன்சர் கரெக்டாக. ஸோ இங்கேயே நிப்பாட்டியிருக்காங்க உங்களுக்கு, அங்கேயே நிப்பாட்டிடலாம். ஓகேவா? ரெண்டுக்குமே யூனிட் என்னன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே என்னன்னா உங்களுக்கு, இது வந்து வெலாசிட்டின்னு என்னது, கொடுத்துருக்க டைம் பொறுத்து எவ்வளோ பொசிஷன் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்றது. இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் யூனிட் ரெண்டுக்குமே சேம் தான். வெக்டார் குவான்டிட்டினா என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும், உங்களுக்கு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணும். ஸோ அதான் I and J இருக்குது. இது டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாது. டீன்னு இருக்கிறதுனால இதை நம்ம சால்வ் பண்ண முடியல, அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, டீயோடைய வேல்யூ 2ன்னு இருக்கும்போது அங்கே என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது V உடைய வேல்யூ t ஈக்குவல் டு 2 இருக்கும்போது வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ இதையே அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். t இருக்கிற இடத்துல மட்டும் 2 போடுங்க. 2I ப்ளஸ் 6 இன்ட்டு 2j cap. அப்போ என்ன வரும், 2I cap ப்ளஸ் 12j capன்னு வரும். ஸோ இதுதான் உங்களுடைய
வெலாசிட்டியோட வேல்யூ அட் டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். அதே இது செகண்ட்ஸ் போடணும். அதே இது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி உங்களுடைய ஸ்பீட் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 16t ஸ்கொயர், 6 into t ஸ்கொயரு, 6 into t the whole square, அப்புறம் 6 into 2 the whole square. ஸோ இங்கேயும் போடலாம், சேம் ஆன்சர் தான் வரப்போகுது நமக்கு. அப்போ ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 6 2s are 12, 12ஓட ஸ்கொயர் என்ன வரும் 144. அப்போது ரூட் ஆஃப் 148. அகெயின் ஆன்சர் வந்து 12 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும், ஏன்னா 144க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது 1, ஸோ 12 டைரெக்டாக போட்டுருவோமா. ஸோ நமக்கு 12 தானே வரும்னு சொல்லி தெரியும். 148. ஸோ 4 பாயிண்ட் வச்சுட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எழுதுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போ 2 4 1 தான் போட முடியும், இங்கே வேறு எதுவும் வராது. அப்போது 2 4 1. ஸோ 2 4 1 சம்திங் 12.1 சம்திங் வரும். ஸோ உங்கள் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12.16 இருக்குது. ஸோ ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா, 12.16 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பொசிஷன் வெக்டர் கொடுத்து வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமுக்கும் டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்து எழுதணும். டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா இந்த மேலே இருக்குது. x பவர் என்னன்னா n x பவர் n மைனஸ் 1. டீயை பொறுத்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்குது. ஸோ t டேர்மை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், அந்த வெக்டாரோடைய காம்பனன்ட்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதணும். ஸோ இங்கே டீன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியாது, இங்கேயே நிப்பாட்டிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் வேணால் 36t ஸ்கொயர்னு போட்டு வேணால் நிப்பாட்டிக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஸோ டைம் t ஈக்குவல் டு 2ன்னு போட்டு இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வரணும். அது நம்ம ஃபைனல் ஆன்சர்லேயே டேரெக்டாக இங்கே 2 போட்டு அதுக்குரிய வேல்யூ கொண்டு வந்துடலாம். வெலாசிட்டியோட வேல்யூ அதேமாதிரி ஸ்பீட் வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன் இங்கேருந்து கொண்டு வர முடியாதான்னு கேட்டால் இதுலேருந்து கொண்டு வரலாம், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, வெலாசிட்டிலேருந்து ஸ்பீட் கொண்டு வருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ஜஸ்ட் நமக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா மட்டும் தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இல்லைன்னா பொசிஷன் வெக்டாரை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வெலாசிட்டி. அதே இது உங்களோட ஸ்பீட்னா என்னது, வெலாசிட்டியோடைய மேக்னிடியூட். ஸோ அந்த யூனிட் வெக்டர் கொடுத்துருக்க வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ ஃபர்தராக போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.